பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா சாப்டர் 44 verse 3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். I will pour water on him who is thirsty and streams on the dry ground. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோட இருக்கீங்களோ, இந்த நாள்ல அவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதே சமயம் வாழ்க்கையிலும் வறண்ட நிலத்தை போல இன்னைக்கு ஆசீர்வாதமே இல்லாம நீங்க கவலையோட இன்னைக்கு நீங்க இருக்கலாம். ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகின்ற பொழுது ஒரு புதிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். அதே சமயத்துல இயேசு சுவாமி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து வறண்ட நிலங்கள்ல ஆறுகளை நம்ம பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதை காட்டிலும் உங்க வாழ்க்கையில வறண்ட நிலத்தை போல இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இயேசு தருவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க தாகத்தோட இருக்கிறீங்க. அவரை நீங்க பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, வரங்களை பெற்றுக்கொள்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறீங்க. அதனால இந்த நாள்ல தாகத்தோட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய வல்லமையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள், வறண்ட நிலத்தை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறும். அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க தாகத்தோட இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாகத்தோட இருக்கிறாங்கப்பா. ஆவியானவர் நீங்க ஊற்றப்படுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல ஊற்றப்பட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். God bless you. Have a blessed day.